இந்த ஸ்மார்ட் போன் உண்மையிலே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே விலை அதிகமா ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ரியல்மி எப்படி பட்ஜெட் விலையில இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியமா தான் இருந்தது. ரியல்மி P4X MediaTek Dimensity 7400 Ultra. இந்த சிப்செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸாக்டா இதுல MediaTek Dimensity 7400 லைன் அப்பே மோட்டோரோலாவுடைய H60 ஃபியூஷனா இருக்கட்டும், இல்ல H60, விவோடைய T4R, Z10R எல்லாமே பாத்தீங்கன்னா 21,000 இருந்து 25,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கு. ஆனா ரியல்மி P4X ஸ்டார்டிங் பிரைஸே 15,999. பேங்க் ஆஃபர் எல்லாம் கணக்கு பண்ணா 14,500 கிட்ட வாங்கலாம். அந்த விலையில இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இவங்க பட்ஜெட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியமா தான் இருந்தது. ஃபுல்லா டெஸ்ட் பண்ணேன். சில இடங்கள்ல உள்குத்து இருக்கதான் செய்யுது. எல்லாம் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் எப்போ மாதிரி அதே மஞ்சள் கலர் டப்பா தான். உள்ள மேக் இட் ரியல், வெல்கம் டு த ரியல்மி ஃபேமிலின்னு போட்டிருக்காங்க. டாக்குமெண்டேஷன், டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், அதுக்கப்புறம் ரியல்மி P4X ஸ்மார்ட் போன், டைப் A டு டைப் C கேபிள், 45 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் 2. பட்ஜெட் விலையா இருந்தாலும் தேவையான எல்லாமே பாக்ஸ்லயே இருக்கு. முதல்ல டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். என்கிட்ட இருக்கிறது மேட் சில்வர் கலர், இன்னும் 2 கலர்ஸ் இருக்கு, கிரீன் அண்ட் பிங்க். அதுவுமே நல்லா இருக்கு. இங்க பேக் பேனல் டக்குன்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டா இருந்தாலும் என்னடா மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாலிகார்பனேட்டா பாக்குறதுக்கு பிரீமியமா ஒரு அனடைஸ்டு மெட்டாலிக் ஃபினிஷ். ஜூம் பண்ணி பார்த்தாலுமே ஒரு மெட்டல் கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கேமரா மாடியூலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கேமரா மாடியூல் மெட்டல் தான், நல்லா இருக்கு. ஐலாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 கட் அவுட் இருக்கு. பட் இது டுவல் சென்சார் தான். இந்த 3வது ஜஸ்ட் டிசைனிங்காக பண்ணிருக்காங்க. டச் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. பிக் பேட்டரியா இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்கு. வெறும் 208 கிராம் தான். திக்னஸுமே பாக்குறதுக்கு ஓகே தான், ஸ்லீக்கா இருக்கு. 8.39 mm திக்னஸோட வருது. டியூரபிலிட்டிக்கு மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 81H இருக்கிறதுனால தெரியாம கீழே விழுந்தாலும் பெருசா டேமேஜ் ஆகாது. அதோட IP64 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஸோ லேசா தண்ணி பட்டா எதுவும் ஆகாது. மினிமலா இருந்தாலும் டிசைன் நல்லா இருக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் போன்னே சொல்ல முடியாது பேக் பேனல பார்க்கும் போது. ஆனா ஃப்ரண்ட் பேனல் திருப்பின உடனே பட்ஜெட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிடலாம். பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே பெசல்ஸ் பெருசா இருக்கு. எஸ்பெஷலி சின் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதோட அமலட் பேனலும் கிடையாது, LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பெரிய டிஸ்பிளே 6.72 inches LCD பேனல். இந்த பேனல் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட வருது. ஆனா UI நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு மேக்ஸிமம் 120 Hzல இருக்கும். வைட் பேண்ட் L1 சப்போர்ட், HDR10+ சப்போர்ட்டும் இருக்கிறதுனால யூடியூப்ல பிளேபேக் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தேன். யூடியூப்ல HDR சப்போர்ட் இருந்தது. அடுத்ததான் நெட்ஃபிளிக்ஸ்ல செக் பண்ணும்போது நெட்ஃபிளிக்ஸ்ல நான் காட்டுச்சு. டிஸ்பிளே பேனல், LCD பேனல் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. கலர்ஸ் ஓரளவுக்கு வைப்ரண்டா இருக்கு. கலர் மோடுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவுட்டோர்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். சென்னையில எல்லாருக்கும் தெரியும் பெருசா வெயில் இல்ல, ஓரளவுக்கு தெளிவா இருக்கு. ஏன்னா 1000 nits பீக் பிரைட்னஸோட தான் வருது. ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லவுடா இருக்கு. ஏன்னா 400% வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா பேஸ் டெப்த் எல்லாம் ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒர்க் ஆகுது. ரொம்பவே குவிக்கா அன்லாக் ஆகுது. கீழே ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், மைக், சிம் ஸ்லாட் இருக்கு. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அதுக்கப்புறம் டூவல் ஸ்பீக்கர் இல்லையா, அதனால மேல இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் நல்ல விஷயம், ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட வருது. ஸோ நீங்க 2 சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சார் வேல்யூவும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. அடுத்ததா என்ன சர்ப்ரைஸ் பண்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்மார்ட் போன் MediaTek Dimensity 7400 Ultra 4 nanometerல ப்ராசஸ் பண்ணச்சு. கிளாக் ஸ்பீட் 2.6 GHz, GPU Mali G615. இது கூடவே LPDDR4X. அதோட ஹைலைட் UFS 3.1 ஸ்டோரேஜ். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பொதுவா UFS 2.2 தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க ஸ்கோர்ஸ்மே பாருங்க, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஸ்கோர்ஸ்மே நல்லா இருக்கு. அந்த ஸ்கோர்ஸ்மே அன்பிலீவபிள். 1 million கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு இந்த பிரைஸ்க்கு. ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கேமை டவுன்லோட் பண்ணுவோம், BGMI டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கும். ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ல ஸ்டேபிளா உங்களால கேம் பிளே பண்ண முடியுது. 1 hour கிட்ட விளையாடி பார்த்தோம். லேசா அங்கங்க உங்களுக்கு ஸ்டட்டர் ஆதே தவிர பெருசா ஃப்ரேம் டிராப் இல்ல. ஹை செட்டிங்ஸ்ல நீங்க விளையாட முடியும். அதிக நேரம் விளையாடும் போதும் ஸ்மார்ட் போன் ஹீட் ஆகல. பேக் பேனல் மட்டும் லைட்டா வார்ம் ஆச்சு, விச் இஸ் நார்மல். அதோட இதுலயும் வெப்பர் சேம்பர் கூலிங் இருக்கிறதுனால குவிக்கா கூல் டவுன் ஆயிடுது. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 தான் இருக்கு.
16ல கொடுத்துருக்கலாம். 2 இயர்ஸ் OS அப்டேட் அப்படிங்கிறதால Android 17 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். இது கூடவே 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். யூசர் இன்டர்ஃபேஸ் Realme UI யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. ஆனா சில ப்ளோட்வேர் இருக்கதா செய்து தேவையில்லாத ஆப்ஸ் எது வேணுமோ நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கு. கேமராஸ் ரியர் சைட்ல டுவல் சென்சாரோட வருது. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் ஆம்னி விஷன் சென்சார், இது கூடவே 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி. கேமரா யூஐல ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்கு. ஸ்லோ மோஷன், ஸ்ட்ரீட், ஃபில்ம், டுவல் வியூன்னு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. கேமரா அவுட்புட் நீங்களே பாருங்க. நாங்க போட்டோஸ் எடுக்கும்போது சுத்தமா வெயில் இல்ல, கிளவுடியா இருந்தது. இருந்தாலுமே வந்து டீடைல்ஸ் நல்லா இருக்கு, உங்களுக்கு நேச்சுரல் சைட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோனா இருக்கட்டும், கலர், டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நேர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கேப்சர் பண்ணுது. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணல, ஓவர் சேச்சுரேஷன் இல்ல, டீடைல்ஸுமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வைட் ஆங்கிள் இல்ல, பட் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எடுக்கும் போது டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. போட்டோஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்குது. மற்றபடி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த விலைக்கு நல்லா தான் இருக்கு. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு தான் டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ண முடியுது. அங்கங்கே கொஞ்சம் நாய்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. சுத்தமாக லைட் இல்லை அப்படின்னா வந்து இந்த விலைக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன், டெக்ஸ்சர் எல்லாமே வந்து சாஃப்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதுலயும் நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். வீடியோகிராஃபி ரியர் சைட்ல 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ணலாம். 2x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். அவுட்புட் நீங்க பார்க்கலாம். பேக்ரவுண்ட் லைட் எல்லாம் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுது. கலர்ஸ், டீடைல்ஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கு. இது EIS ஸ்டெபிலைசேஷனோட தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும். செல்ஃபி 1080 30 FPS சப்போர்ட்ல அவுட்புட் நல்லா இருக்கு. கலர்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸ்டேபிளாவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது செல்ஃபில. அடுத்தது பேட்டரின்னு சொல்லணுமா இல்ல பீஸ்ட்னு சொல்லணுமா தெரியல. S7000 mAh 45 வாட் அடாப்டரோட வருது. இங்க சார்ஜிங் டைம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes 40 minutesல உங்களுக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். இங்க ஸ்கிரீன் ஆன் டைம் எல்லாம் தாராளமா 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஹெவி யூசர் அப்படின்னாலுமே 1.5 நாள் யூஸ் பண்ற மாதிரி பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. நெட்வொர்க் கால் குவாலிட்டிக்கு ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணேன். இதுல கிளியர் வாய்ஸ் இருக்கிறது அதை எனேபிள் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சல் பண்ணி நல்லாவே கால் பேச முடியுது. அதோட கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 4G சிம் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டுமே இருக்கு. மற்ற ஸ்மார்ட் போன் மாதிரி இதுலயும் சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. கூகுளுடைய ஜெமினி லைவ் யூஸ் பண்ணி நீங்க டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். AI நோட் அசிஸ்டன்ட் இருக்கு. AI கேமிங் கோச்சும் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கிறதுக்கு. அதோட போட்டோஸ்லயும் AI எடிட்டர் இருக்கு. AI ரீகம்போஸ் இருக்கு. AI இரேசர் இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஏதாவது எரேஸ் பண்ணணும்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு AI அல்ட்ரா கிளாரிட்டி இருக்கு. AI பெர்ஃபெக்ட் ஷாட் கொடுத்துருக்காங்க. அன்பிளர் ஆப்ஷன், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளேரையும் எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ Realme P4X இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,999 ரூபா. பேங்க் ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் தர நீங்க செக் பண்ணிக்கலாம். ரியல்மியுடைய அஃபிஷியல் வெப்சைட், ஆன்லைன் ஃபிளிப்கார்ட்லயும் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. BGMIலாம் 90 FPSல சப்போர்ட் பண்ண முடியுது. UFS 3.1 கொடுத்துருக்காங்க. டிசைனுமே இந்த விலைக்கு நல்லா இருக்கு. அதோட எக்ஸலண்ட் பேட்டரி லைஃப். இங்க குறை அப்படின்னு சொல்லணும்னா டிஸ்பிளேல AMOLED பேனல் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பெசல்ஸையாவது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ப்ளூட்வேரும் இல்லாம இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ Realme P4X இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரைஸ்க்கு வர்த்தா? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.